ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதனோட சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ப மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன். மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் ரெடி பண்ணி தான் குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவீங்க. அந்த மசாலாவே சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அதே குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதனோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக குழச்சி எடுத்துங்க. கத்திரிக்காய் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ண சொல்ல உள்ளே பூச்சிருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்கள். இது நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குழச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை கத்திரிக்காய் நல்லா பூசி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மசாலாவிலேயே இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குது. தனியாக மசாலா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ நல்லா திருப்பி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லை நச்சு நல்லா சேர்த்துக்கலாம். பூண்டோட ராசுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்த பேஸ்ட்டை இதனோட சேர்த்துக்கலாம். வதக்கி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதனோட சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது. அவ்வளோதான், கேஸை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக அழகாக இருக்குது. சாப்பிட்டு சொல்ல சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.